கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி பலர் உயிரிழந்த நிலையில் தமிழக அரசை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக அறிவித்திருந்த நிலையில் இன்று தமிழகம் முழுவதும் பாரதிய ஜனதா கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுப்பு தெரிவித்திருந்தது. இன்று புதுக்கோட்டையில் பழைய பேருந்து நிலையத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக வந்த தகவலை அடுத்து அங்கு போலீசார் பெருமளவில் குவிக்கப்பட்டிருந்தனர். அங்கு வந்த பாரதிய ஜனதா நிர்வாகிகளை போலீசார் கைது செய்தனர். அதனைத் தொடர்ந்து அங்கு வைக்கப்பட்டிருந்த பாரதிய ஜனதா கொடியை அகற்றும் பணியில் போலீசார் ஈடுபட்டிருந்த நிலையில் புதுக்கோட்டை மாவட்ட பாரதிய ஜனதா அலுவலகத்திலிருந்து புதுக்கோட்டை மாவட்ட தலைவர் தலைமையில் பொறுப்பாளர்கள் பலர் திரண்டு பேரணியாக சாலையில் உட்கார்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது காவல்துறைக்கும் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவர்கள் அனைவரையும் கைது செய்தனர். இந்த போராட்டத்தில் மாவட்ட தலைவர் விஜயகுமார், மாவட்ட பார்வையாளர் செல்வம், மாவட்ட பொருளாளர் முருகானந்தம், நகர பொதுச்செயலாளர் இன்ஜினியர் செந்தில்குமார், நகர பொருளாளர் ஆனந்த், தெற்கு ஒன்றிய தலைவர் பெரியகுமார், தரவு மேலாண்மை பிரிவு கார்த்திகேயன், மாநில மகளிர் அணி செயற்குழு உறுப்பினர் சீலா மற்றும் மாவட்ட துணைத் தலைவர் ஜீவானந்தம் ஆகியோர் கலந்து கொண்டனர். இவர்கள் அனைவரையும் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர் காவல். Thank you.